வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம், நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ராகு கேது பயிற்சி தான். அதற்கு முக்கியமான காரணம், அந்த கிரகங்கள் நமக்கு அளிக்கின்ற நல்வாழ்க்கையை விட இப்பொழுது இருக்கின்ற பெரிய துன்பமான இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நாம் விடுபடுவோமா என்ற ஆவல் அதிகமாக உள்ளது. அதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதையும், அப்போ எப்படிப்பட்ட பலன்களை அந்த ராகு கேது நமக்கு தரப்போகின்றார்கள் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த ராகு கேது பயிற்சியினால் நிச்சயமாக கொரோனா ஒழியும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதற்கு ஆதாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ளதா என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். கட்டாயம் உள்ளது என்பது ஜோதிடம் அறிந்த அனைவருக்குமே தெரியும். அதை இப்பொழுது முதலில் பார்ப்போம். ஏன் கடந்த சில மாதங்களாக இந்த நிலைமை நமக்கு வந்தது என்பது நிச்சயமாக சொல்லலாம், ராகு கேதுனுடைய சஞ்சாரம் தான். அது ஏன் போன ஆண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது கடந்த ராகு கேது பயிற்சியின் போதோ ஏன் சொல்லவில்லை என்று நீங்கள் அனைவரும் கேட்கலாம். அது நியாயமான கேள்வித்தான். ஆனால் இப்படிப்பட்ட நோய் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மற்ற விதமான சாதாரணமான நெருப்பு பிரச்சனையோ, நீர் பிரச்சனையோ அல்லது உள்நாட்டு போரோ, தீவிரவாதோ, அப்படிப்பட்ட அமைப்புகள், அப்படிப்பட்ட தீங்குகள் வரும் என்று எதிர்பார்த்தோம். சற்றும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நோய் நம்மை தாக்கிவிட்டது. எதனால் அது வந்தது என்பதை முதலில் விளக்கம் சொல்கின்றேன். ராகு கேது என்பது இரண்டும் நிழல் கிரகங்கள், அதாவது பாம்பு என்பது அனைவருக்கும் தெரியும். ராகும் கேதுவும் பாம்பு கிரகங்கள். பாம்பு என்றாலே விஷம். அந்த விஷ கிரகங்கள் மிதுனத்திலே ராகுவும் தனுசிலும் கேதுவும் சஞ்சரித்தார்கள். மிதுனம் என்பது காற்று ராசி. காற்றிலே விஷம் பரவினால் என்ன என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவரை பார்த்தவர் கேது இருந்த இடமோ நெருப்பு இருக்கும்பொழுது காற்று வீசினால் என்ன ஆகும்? அதிகமாக பரவும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, அதிகமாக பரவும். அப்படிப்பட்ட காரணங்களில் தான் இந்த கொரோனா நம்மளை பாடாக படுத்திவிட்டது. அப்படிப்பட்ட கொரோனா நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு படிப்படியாக. அதற்கு காரணம், காற்று ராசியிலே இருந்த ராகுவும் நெருப்பு ராசியிலே இருந்த கேதுவும் இப்பொழுது ராகு பகவான் ரிஷப ராசிக்கு வருகின்றார், அவர் மண் ராசி. கேது பகவான் நீர் ராசிக்கு வருகின்றார், விருச்சிக ராசிக்கு வருகின்றார், அவர் நீர் ராசி. அதனால் நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக இந்த கொரோனா போய்விடும் என்பதை முதலில் நாம் ஆதாரப்பூர்வமாக நம்பலாம். அடுத்தது, ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகிறார் என்பதை பார்ப்போம். வழக்கம் போல திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளது. 1/9/2020 செவ்வாய்க்கிழமை, அன்றைய திதி பௌர்ணமி, அன்றைய நட்சத்திரம் அவிட்டம். பகல் சுமார் 2:16 மணிக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகின்றார். தனுசிலே இருக்கின்ற கேது பகவான் விருச்சிகத்துக்கு மாறுகின்றார். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி ஆகிறது. வழக்கம் போல 23/9/2020 என்று திருக்கணித பிரகாரம் ஆகின்றது. ஆனால் பலன் இந்த 1ஆம் தேதியிலிருந்தே கட்டாயம் தரும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை. அதனால் இந்த வகையில் நாம் 1/9 கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி சொல்வதற்கு முன்னால் 16/11/2020 அன்று 16/11/2020 அன்று, அதாவது நவம்பர் மாதம், தனுசிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் மகரத்திற்கு சஞ்சாரம் செய்வார். சனியினுடைய சஞ்சாரத்தையும் சேர்த்துத்தான் மனதில் வைத்துத்தான் இந்த ராகு கேது பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் ராகு கேது பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்னால் போன ராகு கேது பயிற்சி என்று ராகு கேது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தனியாகவே ஒரு வீடியோவை விட்டோம். ஆனால் இப்பொழுது அது சுருக்கமாக இங்கே ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராகு என்ற கிரகம் சனியை குறிக்கும். சனிக்கு எப்படி எந்தெந்த வகையான பலன்கள் உண்டோ அதே பலன்கள் ராகுவை குறிக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ராகுக்கு 18 ஆண்டு காலம், சனிக்கு 19 ஆண்டு காலம் தசை, நீண்ட நெடிய தசை. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னால் 7 ஆண்டு காலம், கேதுவுக்கும் 7 ஆண்டு காலம். அதாவது ராகு பகவான் சனி பகவானை என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட பலன்களை செய்வார். செவ்வாய் பகவான் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை கேது பகவான் செய்வார் என்பதும் உண்மையாகும். அது மட்டுமல்ல, ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ஒரு சிலர் உச்ச வீடு, நீச்ச வீடு என்று சொல்வார்கள். பகை வீடு மட்டும்தான் உண்டே தவிர அவர் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டின் கிரக நாயகனுடைய தன்மையும், வாங்குகின்ற சாரத்தினுடைய தன்மையும், பார்ப்பவர்களும் உடன் சேர்வர்களும் இவருடைய பலத்தை தான் தன்னுடைய பலமாக வைத்து தன்னுடைய பலன்களை செய்வார் என்பது அடிப்படை ஜோதிட உண்மையாகும். இப்பொழுது அவருடைய சஞ்சாரத்தினுடைய பலனும் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சற்று நாம் விரிவாக பார்ப்போம். ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர் இயற்கையிலேயே ராகு பகவானுடைய அருளையும் கேது பகவானுடைய அருளையும் இயற்கையாகவே அருள பெற்றவர்கள் என்பதும் விதி. ராகு பகவானுக்கு உண்டான எண்கள்
4, 13, 22. கேது பகவானுக்கு உண்டான எண்கள் 7, 16, 25. இந்த எண்களில் பிறந்தவர்களும் ராகு கேது பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்பதும் எண்ணியல் உண்மையாகும். பொதுவாக குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியம் தருகின்றோமோ அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சிக்கும் கட்டாயம் நாம் முக்கியம் தருவோம். காரணம், அது உங்களுக்கே தெரியும். குரு பகவான் ஓராண்டு காலம், சனி பகவான் 2.5 ஆண்டு காலம், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டு காலம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் என்பது எவ்வளவு கால பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட காலப்பகுதியில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெரிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்த ராகு கேது கிரகங்கள். அதனால்தான் இந்த பயிற்சிக்கு மகத்தான முக்கியத்துவம் நாம் காலகாலமாக நாம் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் 3, 6, 11 என்ற இடத்தில் சஞ்சரித்தால் ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார்கள். அதே போல் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் சஞ்சரித்தாலும் நல்ல பலன்கள் என்பது உண்மையே ஆகும். அதே வேளையில் மேஷராசி, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்கள் சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார கிரக சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, அதிகமாக ராகு பகவானுக்கு பலம் உண்டு என்பது உண்மை. மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவர் வலிமை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களில் மகத்தான முறையிலே மிக பெரிய அளவிலே அவர் உங்களுக்கு உச்சத்தை கட்டாயம் கொண்டு போவார் என்பது உண்மை. பல பேருடைய ஜாதகங்களில் ராகு திசையில் தான் மிக பெரிய அளவிலே உச்சத்தை அடைந்தார்கள், கேதுவிலும் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ராகுவில் தான் பல பேர் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அவருடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வை மூலமாக என்னென்னலாம் செய்ய போகிறார் என்பதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சிகளை பார்ப்போம். ராகு கேது கிரகங்கள் மற்ற கிரகங்களை விட அதிக வீரியமுள்ள கிரகங்கள். அவருடைய மாற்றத்தினால் வாழ்க்கையிலும் சரி நாட்டிலும் சரி பலவிதமான மாற்றங்கள் நிகழ்வது அனுபவபூர்வமான உண்மையாகும். அப்படிப்பட்ட ராகு கேது மகர ராசிக்கு கடந்த காலத்தில் 6 ராகுவும் 12 கேதுவும் இருந்தார்கள். கேது இருந்த இடத்தை காட்டிலும் ராகு இருந்த இடம் மிக மிக அற்புதமான இடம். 3, 6, 11 ராகு கேது இருந்தால் மிக அற்புதமான பலன்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அந்த வகையில் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை 6 இருந்த ராகு கொடுத்தாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு காரணம், உங்களுடைய ராசிநாதன் 12 இருந்ததும் பல மாதங்களுக்கு முன்னால் இருந்து 12 கூடியவர் குருவும் 12 இருந்த காரணத்தினால், குறிப்பாக உங்கள் ராசிநாதன் 12 இருந்த காரணத்தினால் 6 இருந்து கொடுக்கக்கூடிய ராகு பகவானால் முழு பலன்களை கொடுக்க முடியவில்லை. அதனால் 6 இருந்தும் போதிய அளவு வாழ்க்கையில் வசந்தமும் வெற்றியும் பெற முடியாத சூழ்நிலையில்தான் அநேகமான மகர ராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. 6 மிதுனத்திலே இருந்த ராகு பகவான் இப்பொழுது 5 அதாவது ரிஷபத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம். அதே போல் 12 தனுசிலே இருந்த கேது பகவான் 11 அதாவது விருச்சிகத்துக்கு வந்துள்ளார். கடந்த காலத்தில் 6 இருந்த ராகு பகவான் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்ததனால் தந்தை உறவுகள் மூலமாக பலவிதமான வீண் விரை செலவுகள், தந்தைக்கு உடல்நலை பாதிப்பு, தந்தைக்கு கஷ்டங்கள், ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் என்று ஏற்பட்டன. ஒரு சிலருக்கு தந்தையால் வீண் விரோதமும் வீண் விரைய செலவுகளும் வந்தது என்பது கடந்த கால உண்மை. அதே போல் 4ஆம் இடத்தை 6 இருந்த ராகு பகவான் பார்த்ததனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் ஏற்பட்டது. ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்ந்தது என்பதும் உண்மை. இதுவும் நடந்தது, அதுவும் நடந்தது. தசாபுத்தி சாதகமாக இல்லாதவர்களுக்கு 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் ஏற்பட்டது என்பதும், சாதகமாக இருந்தவர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்ந்தது. ஒரு சிலருக்கு சாதகமற்றவர்களுக்கு வீடுகள் விற்கப்பட்டது. வாகனங்களாலும் பக்கத்து வீட்டிற்காரர்களாலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டை பார்த்ததனால் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்பட்டது என்பதும் உண்மையாகும். அதே போல் 12 இருந்த கேதுவால் பலவிதமான வீண் விரை செலவுகளும் சங்கடங்களும் ஏற்பட்டது. ஒரு சிலருக்கு நன்றாக நடந்திருந்த தொழிலும் நின்றுவிட்டது. அதுவும் சரிவராக போக முடியாத கஷ்டப்பட்ட அனுபவங்களும் உண்டு. குறிப்பாக கொரோனா வந்த காலத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டோம். குறிப்பாக மகர ராசிக்காரர்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதே கடந்த கால நிகழ்வுகள். இப்பொழுது 5 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் என்னென்ன பலன்களை செய்ய போகிறார் என்பதும், அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதையும் பார்ப்போம். முதலில் 5ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் என்றும் புத்திர தோஷம் என்றும் சொல்வார்கள். அது பொது விதியை தவிர அதுவே ஜோதிடத்தின் முழு பலன்கள் ஆகாது. எத்தனையோ பேருக்கு 5 ராகு இருந்து அற்புதமான திருமணமானவுடன் ஆண் குழந்தைகளும் பிறக்கிறது. இது அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி அதாவது சுக்கிர பகவானும் குருவும் ராகுக்கு சம்பந்தம் இருந்தால் ராகு பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் என்பதும் உண்மை. ஏற்கனவே சொல்லியுள்ளோம். ரிஷபராகு என்பது மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடம். 5, 9 எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது அற்புதமான பலன்களை தரும் என்பதும் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய
சந்திரகாவியம் என்கின்ற நூலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமாகும். அதனால் 5லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் மிக மிக அற்புதமான பலன்களை கட்டாயம் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட பலன்கள் என்றால், உங்கள் ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், எண்ணங்கள், தெய்வ கடாட்சம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வாழ்க்கைகள், அவருடைய வாழ்க்கையில் வசந்தங்கள், அவர் வயதிற்கேற்றார்கள் படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், அவருடைய பொருளாதார வளர்ச்சி என்று எல்லா விதத்திலையும் இந்த ராகு பகவான் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்பது கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு ஆதரவாக ராகு பகவான் இருக்கின்ற இடத்தில், அதாவது உங்களுடைய ராசியிலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பதனாலும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆயம்தான் 3-12 ஆன குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து குரு பகவான் ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் உண்மை. கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்கள், 6லே செய்ய தவறிய பலன்கள் ராசிநாதன் 12லே இருந்ததனால், ராசிநாதன் இப்பொழுது சாதகமாக இருப்பதனால் சகல விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மை. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம், வேலை வாய்ப்புகள், அவருக்கு புத்திர பாக்கியம், திருமணமான இளைய தம்பதிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 5லே ராகுக்கு இருக்கிறார் என்று கவலை தேவையில்லை. அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வையும் ராகு பகவானுக்கு கிடைப்பதனால் சகல விதமான நன்மைகளும், அதிர்ஷ்டத்தையும், தெய்வ கடாட்சத்தையும், எதிர்பாராத தனப்பிராப்தியும் நீங்கள் கட்டாயம் அனுபவிக்கலாம் வரக்கூடிய காலங்களே. குறிப்பாக இந்த லாக்டவுன் சரியான பிறகு என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். அவர் 3ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் தைரியம் அதிகமாகும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும், இளைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வருவார்கள். நீங்களும் அவரை அரவணைப்பீர்கள். உங்கள் தைரியத்தால் எடுத்த காரியங்கள், முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையும். அதற்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால், ராகு பகவானும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தைரியத்தினாலையும், முயற்சியாலும், உங்களுடைய வீரியத்தினாலையும் எடுத்த காரியங்கள் முடிப்பீர்கள். ஒரு சில பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களாலும் உங்களுக்கு பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இளையவர்கள் முழுவனுடைய ஆதரவும் அன்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு நண்பர்களால் மிகப்பெரிய உதவியும் கட்டாயம் வரும். அதனால் வாழ்க்கையின் தரமும் உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதே ராகுவினுடைய 3ஆம் வீட்டு பார்வை உங்களுக்கு தைரியத்தையும், வீரியத்தையும், வெற்றியும் கட்டாயம் கொடுக்க காத்திருக்கிறார் என்பதே உண்மையாகும். அதே போல் அவருடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ஏற்கனவே அங்கு உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். நவம்பருக்கு பிறகு 7ஆம் வீட்டை குருவும் பார்க்க போகின்றார். அதனால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் ராகு பகவானுடைய அருளால் 7ஆம் வீட்டிற்கு 11லே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அற்புதமான முறையிலே திருமணமும் நடக்கும். திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனைக்குள் அன்பும், ஆதரவும், ஒற்றுமையும் மிக மிக பிரமாதமாக இருக்கும். அவர்கள் மூலமாக, கணவன் மனை மூலமாக கடந்த காலத்தில் இருந்த வீண் விரை செலவுகள், மனக்கசப்புகள், பிரிவினைகள் முற்றிலுமாக நீங்கி அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள். வீண் விரை செலவுக்கு பதிலாக சுபவீரியங்கள் வரும். அதற்கு காரணம் 7ஆம் வீட்டிற்கு 12லே சஞ்சரித்த அந்த ராகும், 7ஆம் வீட்டிற்கு 6லே இருந்த கிரகங்களும், சனி, கேது, குரு போன்ற கிரகங்களும் 7ஆம் வீட்டுக்கு பலவிதமான சங்கடங்களை கொடுத்தார்கள் என்பதும் உண்மை. ஆனால் இப்பொழுது முற்றிலுமாக நிலைமை மாறி 7லே 11லே இருக்கின்ற ராகு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக அத்தனை விதமான பலன்களும் சுப பலன்களே நடக்கும். குறிப்பாக கணவன் மனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, பயணங்கள், வெற்றிகள், புதிய வியாபாரங்கள், தனப்பிராப்தி, வெளிநாட்டு தொடர்பு, உள்நாட்டு தொடர்பு என்று சகல விதமான வெற்றிகளும் நிச்சயமாக நிறைவேறும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சில பதவிகளும் பட்டங்களும் தேடி வரும் என்பதே ராகு பகவானுடைய பார்வையால் 7ஆம் வீட்டினுடைய பலன்கள் மிக மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற விஷயமாகும். அதே ராகு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் வீட்டில் கேது பகவான் இருப்பதினால் மிக பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மூத்த சகோதரர் மூலமாக முழு அளவு அன்பும் அரவணைப்பும் எதிர்பார்க்கலாம். அது செவ்வாய் வீடு, அங்கே கேது இருப்பதினால் முழு அளவிலே உங்களுக்கு பலன்கள் உண்டாகும். குறிப்பாக ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வழக்கு நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். முழு வெற்றியை நீங்கள் அடையலாம். எடுத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு தனலாபமும் வெற்றியும் தேடித்தரும். கணவன் மனை மூலமாக, குழந்தைகள் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். ஒரு சிலருக்கு கணவனும் மனைவியோ விவாகரத்து ஆகிவிட்டாலோ, இல்லை தன் துணையோ இழந்து விட்டாலோ அவர்களுக்கு மறுமணங்கள் முழு அளவிலே வெற்றிகரமாக அடையும். 2வது திருமணம் செய்பவர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் என்பது ராகு பகவான் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலனாக அமையும் என்பதும் ராகு பகவான் பார்வை மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மையாகும். அது மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலே தந்தையாலும் தந்தை வர்க்கத்தினாலும் ஒரு சில சங்கடங்களும் விரோதங்களும் வந்தது. ஆனால் அதெல்லாம் முற்றிலுமாக மாறி 9ஆம் வீட்டிற்கு 9லே சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக முழு ஆதரவும் அன்பையும் தருவார். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து விற்றும் மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தி வரும், அல்லது பங்கு பிரித்து சொத்துக்கள் வரும்.
அவர்கள் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வந்து அதன் மூலமாக தொழிலோ அல்லது கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய பாக்கியமோ கட்டாயம் கிடைக்கும் என்பது ராகு பகவானுடைய சஞ்சாரம் மிக மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். அதனால் 5லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் சகல விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய உங்களுக்கு காத்திருக்கின்றார். ராகுனுடைய சஞ்சாரம் 5ஆம் வீட்டு ரிஷபத்தினுடைய சஞ்சாரமும் சரி, அவருடைய பார்வைகள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய பலன்கள் முழு அளவிலே வெற்றி உங்களுக்கு தரும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதற்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதனும் மிக வலிமையாக உள்ளதால் நிச்சயமாக பெரிய வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் காத்திருக்கிறது. இப்பொழுது 11லே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். கேது பகவான் 11லே வந்ததினால் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம், லாபஸ்தானம், சகல விதமான ஆசைகளும் கனவுகளும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய இடம். எந்த விஷயத்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி, அது சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக தேர்தலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வெற்றி. அந்த வெற்றியை வைத்துத்தான் அந்த உலகத்தில் எல்லா மக்களும் அந்த பக்கம் சாய்ந்து கொண்டாடுகிறார்கள். என்னதான் சிறிய சதவீதத்தில் தோல்வி அடைந்தாலும் தோல்வி அடைந்தவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வெற்றி என்பது மிக மிக முக்கியம். அந்த வெற்றி ஸ்தானத்தில் வந்து உள்ள கேது பகவான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் மிக பெரிய மகத்தான வெற்றியை தருவார் என்பது நீங்கள் திடமாக நம்பலாம். அந்த கேது பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதனை பார்ப்பதனால் உங்களுடைய மதிப்பை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று அத்தனையும் முழு அளவிலே பெரிய வெற்றியை தரும். கேது பகவான் ராசியை பார்த்தாலும் ராசிநாதனை பார்த்தாலும் மற்றவர் வணங்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தர உயரும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த அளவுக்கு உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும். கடந்த காலத்தில் எப்படி உங்கள் செயல்பாடு இருந்தாலும் கேது பகவானுடைய பார்வையால் மற்றவர் மதிக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அது உங்களுடைய திறமையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், புகழ், பேர், அந்தஸ்து, கௌரவம் அல்லது உங்களுடைய குணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயம் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதே 11லே இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய பார்வையாகும். அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் என்பதே கேது பகவான் பார்வையால் வரக்கூடிய பலன்களாகும். அவருடைய அடுத்த பார்வை 11ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய தந்தை, கடந்த காலத்தில் தந்தையிடத்தில் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும், வீண் விரைய செலவுகளும், வாக்குவாதங்களெல்லாம் முற்றிலுமாக மாறி அவரால் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் முழு அளவிலே கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகளாக உங்களுக்கு தீர்த்த யாத்திரையும் புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும். விரைவிலே லாக்டவுன் கிளியர் ஆகிவிடும். அதன் பிறகு உங்களுடைய பயணங்களும் ஆன்மீக பயணங்களும் நிச்சயமாக வெற்றி அடையும். அதற்கு ஆதரவாக குரு பகவானும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் முழு அளவிலே தந்தையினுடைய அருளும், தெய்வ கடாட்சமும், குலதெய்வத்தினுடைய அருளும் மிக பெரிய அளவிலே கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் நிச்சயம் உங்களுக்கு தழுவும் என்பது தெளிவு. அதே வகையில் ஒரு சிலர் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் கட்டாயம் கேது பகவானுடைய பார்வையால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதே உண்மையாகும். அதே வேளையில் 7ஆம் பார்வையாக ராகு பகவானையும் 5ஆம் வீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பகவானும் 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுபவீரியங்கள் எல்லாம் அத்தனையும் நிகழும் என்பதே உண்மை. ஆனால் ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனம் வேண்டும். வேலைக்கு 50 வயதிற்கு மேலே இருப்பவர்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டும். இரவில் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகும். வேலைக்கு மருந்துகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் கேது பகவான் தெரிவிக்கின்ற உண்மையாகும். மொத்தத்தில் 5ல் வந்துள்ள ராகு பகவானும் 11லே இருக்கக்கூடிய கேது பகவானும் கடந்த காலத்தில் இருந்த மனக்கசப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தனப்பிராப்தியும், வெற்றியும், மதிப்பும், மரியாதையும், தொழில் வளமும், தனப்பிராப்தியும், சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் திடமாக நம்பலாம் என்பதே இந்த மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சியால் வரக்கூடிய நல்ல பலன்கள் ஆகும். மகர ராசி அன்பர்களுக்கும் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி காலையும் மாலையும் பூஜை அறையில் விநாயகப் பெருமான் படத்தையும் துர்க்கை அம்மன் படத்தையும் வைத்து வணங்கி வந்தால் கைமேல் பலன்கள் உண்டாகும். இந்த லாக்டவுன் பிரச்சனை முடிந்த பிறகு காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வருவதும், திருக்காளாஸ்திக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தால் அற்புதமான பலன்கள் கட்டாயம் காணலாம். நன்றி, வணக்கம்.